Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நோக்கி வ இது கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்றான், இந்த பூமியில ஒரு பிரதிநிதி, ஒரு ஹலீஃபாவை நான் உருவாக்க போகிறேன். ஹலீஃபா அப்படின்னு சொன்னா என்ன, அதற்கான மீனிங் நான் போன பதிவுல சொல்லிட்டேன், அதை போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதற்கு மலக்குமார்கள் இறைவன்கிட்ட சொல்றாங்க, காலு அவர்கள் கூறினார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்பிகு திமா அவ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். யுஃப்ஸிது ஃபீஹா ஃபஸாத், அதாவது குழப்பம் செய்யக்கூடியவர்கள். ஃபித்னா அப்படின்னு சொன்னா குழப்பம், ஃபசாத் அப்படின்னு சொன்னா அந்த ஃபித்னாவுக்கும் மேல மிகப்பெரிய குழப்பம் அப்படின்னு அர்த்தம். வயஸ்வி குத்திமா, வயஸ்வி குத்திமா அப்படின்னு சொன்னா ரத்தம், ரத்தம் சிந்தக்கூடியவர்கள், அதாவது கொலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள் இறைவன்ட்டு சொல்றாங்க. ஏற்கனவே பின்னு ஜின்னு என்ன அட்டுழியம் பண்ணாங்க எல்லாமே மலக்குகளுக்கு தெரியும். இப்பவும் நீ புதுசா ஒரு படைப்பு நீ படைக்க போறாய, அவங்களும் ஃபசாது செய்யக்கூடிய ரத்தம் சென்றக்கூடிய அந்த படைப்பா தானே இருக்க போகுது. நாங்க தான் உன்னை ஃபுல்லா துதி செஞ்சிட்டு வசப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துறோம், நான் உங்களை அனுதினமும் நாங்க தொழுதுட்டு இருக்கோம், எதற்கு இந்த மனித படைப்புன்னு சொல்லிட்டு மலக்குகள் கேட்காங்க. அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், கால இன்னி, நிச்சயமாக, அஅலமு மாலா தஅலமூன், அஅலமு நான் அறிந்தவன், மாலா தஅலமூன் நீங்கள் அறியாதவற்றை. அவனிடம் கேள்வி கேட்ட மலக்குகள்கிட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தவன். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, நான் படைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட அல்லாஹ் தஆலா பதில் அளித்தான். அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்க விரும்பிய பிறகு அல்லாஹ் தஆலா அங்க இருக்கக்கூடிய மலக்குகள்கிட்ட சொல்றான், நீ பூமியில போய் மண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் தஆலா வேலைக்கு அனுப்புறான். அந்த வேலைக்கு முதல்ல அனுப்பப்பட்ட மலக்கு யாருன்னு சொன்னா அவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்ப அவங்க பூமிக்கு வராங்க. மண்ணை எடுக்கும் போது அந்த மண் அவங்களுக்கு கட்டளை இட்டது அப்படின்னு இந்த செய்தி வந்திருக்கு. என்னன்னா, இந்த மண்ணை எடுப்பதை விட்டும் நான் அல்லாவிடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அப்படின்னா இந்த மண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மனிதன் என்னென்னலாம் ஃபித்னா பண்ண போறான் அப்படிங்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த மண்ணுக்கும் அறிவிச்சு கொடுத்துருக்கிறான். அதனால அந்த மண்ணு பார்த்துட்டு பயந்துச்சு, நீ இந்த எடுத்துட்டு போயிடாத, இதை எடுத்துட்டு போகாம இருக்க நான் அல்லாவிடமிருந்தே பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணு பாதுகாவல் தேடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி இருக்கு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க திரும்பி போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள அனுப்பி வைக்க. அவங்க மண் எடுக்கும் போதும் இந்த மண் சொல்லிச்சு, அல்லாஹ் நீ இதை எடுப்பதை விட்டும் அல்லாவிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி சொல்லிய பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் திரும்பி வந்துட்டாங்க. அந்த மண் அந்த இரண்டு மலக்குகள்கிட்டையுமே அல்லாவிடமிருந்து நீ எடுப்பதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி சொல்லிய காரணத்தினால் இந்த இரண்டு மலக்குகளும் ரிட்டன் வானத்துக்கே போயிட்டாங்க. போயிட்டு அல்லாவிடத்துல சொன்னாங்க, உன் பெயரை வைத்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் என்னால இதை எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு மலக்குகளும் அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. இப்ப மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். இப்ப இந்த மலக்குல் மௌத்து மண்ணை எடுக்க வரும்போது அந்த மண்ணு திரும்பியும் இந்த மலக்குல் மௌத்திட்ட சொல்லிச்சு, கால அஊது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி, நீர் இதை எடுப்பதை விட்டும் அல்லாவிடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இதற்கு மலக்குல் மௌத் அவங்க பதில் சொல்றாங்க, என்னன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் போயிருவனோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இட்டுட்டான், அந்த கட்டளை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அதை செய்யாம போயிட்டா அது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறின மாதிரி. இந்த விஷயத்திலிருந்து நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குல் மௌத் அவங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான மண்கள்லயே நிறைய மண் இருக்கு. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லாக்னைட் சாயில்,
அது மாதிரி மலைகளில் இருக்கக்கூடிய மவுண்டைன் சாயில், டெசர்ட் சாயில், இந்த மாதிரி எல்லா வகையான மண்ணையுமே எடுத்துட்டு மலக்குல் மௌத் வந்து இறைவனிடத்துல போறாங்க. இப்படி பல வகையில உள்ள அந்த மண்ணால படைக்கப்பட்டதுனாலதான் மனிதனுக்கு பல குணங்கள், நிறத்தின் அடிப்படையில எல்லா வகையிலையும் மனிதன் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுறான், அதாவது வேரி ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் தாலா வந்து அந்த மண்ணு மூலமா இந்த மனிதனுடைய அந்த ஷேப் அது வந்து அல்லாஹ் தாலா தன்னுடைய கரத்தினால அல்லாஹ் தாலா உருவாக்குறான். உருவாக்கிய பிறகு அந்த மண்ணுக்கு வந்து ரூஹ ஊதலை, அந்த மண் அந்த ஷேப் மட்டும் அந்த மனிதனுடைய அந்த ஷேப்ல அந்த ஜெசத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெசத் அப்படின்னா உயிர் இல்லாத ஒரு உடல். அந்த ஜெசத் ஃபார்ம்ல அல்லாஹ் தாலா படைச்சிட்டு அதுல வச்சுட்டான். இப்ப அந்த உயிர் இல்லாம அந்த ஜெசத்துடைய அந்த ஷேப்ல கிட்டத்தட்ட 40 சனா 40 வருஷம் அல்லாஹ் தாலா அப்படியே விட்டுட்டான். அதுல வந்து ரூஹ ஊதல. இப்ப அந்த பொம்மையா ஒரு ஜெசதா அங்க இருக்கும் போது வானத்துல மலக்குகள், ஜின்கள் அதெல்லாம் கடந்து போவாங்க. ஜின்னு சொன்னா இபிலிஸ். இதை கடந்து போகும்போது மலக்குகள் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இவன் என்ன குழப்பம் பண்ண போறானோ தெரியலையே. ஏன்னா ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த பின்கள், ஜின்கள் இவங்க பண்ணக்கூடிய குழப்பம் எல்லாத்தையுமே இந்த மலக்குகள் இருந்து பார்த்துருக்குறாங்க. அதனால இவன் என்ன குழப்பம் பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணி போவாங்க. இதுல அதிகமா பயந்தது யாருன்னு கேட்டா அந்த ஜின்னான இப்லீஸ். இந்த இப்லீஸ் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த மண்ணு கட்டி அந்த ஜெசது மனிதனுடைய ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த ஜெசது மேல கள்ளத்துக்கு எரிவான். எரிஞ்ச உடனே டப் அப்படின்னு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்ட உடனே பயப்படுவான். பக்கத்துல போய் பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த பெல்லி பட்டன், அந்த தொப்புள் பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை பார்த்த உடனே இது கண்டிப்பா பாவம் பண்ணக்கூடிய ஒரு படைப்பு தான் என்று அவனுக்குள் முடிவு செய்து கொண்டான். இப்ப அது மேல கல்லை தூக்கி போட்டு அதை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணான். ஆனா தூக்கி போடும் போது டங் அப்படின்னு சவுண்டு கேட்ட உடனே சைத்தான் வந்து பயந்துருவான், ஒருவேளை பக்கத்துல யாராவது பார்த்து இறைவனிடத்துல போய் போட்டு விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அது உடையவில்லை, அதுல இருந்து சத்தம் வந்தது. அல்லாஹ் தாலா குரான்லயே சொல்றான், சூரா ரஹ்மான்ல வந்து, வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபஹார். கல் ஃபஹார் அப்படின்னு சொன்னா சுடப்பட்ட களிமண். இந்த மண்பானையெல்லாம் பார்க்கும்போது அதை வந்து ஏதாவது தூக்கி எரிஞ்சன்னா டங்குன்னு சவுண்ட் வரும், அந்த மாதிரி தான். அதுலயே அல்லாஹ் தஆலா வந்து கொஞ்சம் ஃபைனா, அதாவது சில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சில்ட்டா இருக்கக்கூடிய அந்த மணலை வைத்து அல்லாஹ் தஆலா இந்த மனித படைப்பை வந்து படைத்தான். அதை வந்து சில்ட் அப்படின்னு சொன்னா அது களிமண் அப்படின்னு அர்த்தம். இப்போ 40 வருஷம் முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா வந்து, இது வந்து குரான்ல சூரா சஜிதா 9வது வசனம், ثم سواه ونفخ فيه من روحه وجعل لكم السمع والابصار والافئده قليلا ما تشكرون. ثم பிறகு சவ்வாஹு அப்படின்னு சொன்னா ஒரு டிசைன், அதாவது சவ்வா அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு டிசைன் பண்ணி வைக்கிறது, ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு சமமாக்கி வைக்கிறது, ஒரு ஆர்டர் பண்ணி அப்படி சமமா வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்குதான் சவ்வா. சும்ம சவ்வாஹும் வனஃபஹும், அல்லாஹ் தஆலா வந்து ஊதி இருக்கிறான். எதை ஊதுனா அப்படின்னு சொன்னா, வனஃபஹும் ஃபீஹி மிர் ரூஹி, ஃபீஹி மிர் ரூஹி, தன்னுடைய அந்த ரூஹிலிருந்து ஊதினான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இதுல சொல்றான். இப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இங்க தன்னுடைய ரூஹ் அப்படின்னு சொன்னா அவனுடைய ரூஹு, அவனுடைய சொந்த ரூஹு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இறைவனுக்கு எந்த வித ஸ்பிரிட்டும் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா வந்து ஒரு நித்திய ஜீவன். ஓகே, இப்போ அவனுடைய ரூஹிலிருந்து ஊதினான் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, அவன் வந்து ஏற்கனவே ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கான், பல ரூஹ வந்து உள்ள வந்து வச்சிருக்கிறான். அந்த ரூஹிலிருந்து அல்லாஹ் தஆலா வந்து ஊதி இருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். இது வந்து அவனுடைய ரூஹ்னா அவனுக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ சவ்வாஹும் வனஃபஹும் ஃபீஹி மிர் ரூஹி, அவனுடைய ரூஹிலிருந்து ஊதினான் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குதுன்னு சொன்னா, அதுக்கு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்த்தாகணும். அது வந்து ஆலமுல் அர்வா. அல்லாஹ் தஆலா வந்து மனித இனத்தை படைப்பதற்கு முன்னாடி ஒட்டுமொத்த பேரையும் அசம்பிள் பண்ணி அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சத்திய பிரமாணம் வந்து வாங்கியிருப்பான். அது வந்து ஆலமுல் அர்வா டாபிக். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல பார்க்க வரும்போது அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதினான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுல ஊதுனா அப்படின்னு சொன்னா, யாஃபூஹ் அப்படின்னா நம்மளுடைய தலை மேல இருக்கக்கூடிய அந்த உச்சந்தலை,
அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்கல், அதாவது நடு உச்சி மண்டையில அல்லாஹ் தஆலா வந்து இந்த ரூஹை வந்து ஊதி இருக்கிறான். ரூஹை திருப்பி மலக்குல் மௌத் எடுக்கும் போது கூட மேல அந்த உள்ள அந்த இதுல இருந்து தான் எடுத்துட்டு போவாங்க, தலைக்கு மேல தான் எடுத்துட்டு போவாங்க. அதனாலதான் மனிதன் இறந்து போகும்போது அந்த 2 கண்ணும் நில குத்துது. பிறகு அந்த ரூஹு வந்து ஒவ்வொரு கண்ணு, மூக்கு, வாய், அது ஒவ்வொன்றையும் அதை ஃபில் பண்ணிட்டு போகும்போது அதனுடைய அந்த வாய்ப்பகுதி, அந்த லங்ஸ், அதை வந்து தாண்டி போகும்போது ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து தும்மல் போட்டாங்க. உடனே மலக்குமார்கள் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கண்ணு பக்கம் அந்த ரூஹு தாண்டி வரும்போது ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கண்ணு மூலமா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த பழங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. பார்த்த பிறகு கம்ப்ளீட்டா அந்த ரூஹு வந்து அந்த லெக், கால் வரைக்கும் ஃபில் பண்ண பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவசரப்பட்டாங்க, உடனே போய் அந்த பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான். இப்ப அல்லாஹ் தஆலா அங்க இருக்கக்கூடிய எல்லா படைப்பையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனிதனுக்கு நீ வந்து சஜிதா செய். சஜிதா மீன்ஸ் சிரம் தாழ்த்து. இந்த சிரம் தாழ்த்து அப்படின்னு சொல்லும் போது முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சஜிதா செஞ்சது யாருன்னா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே மனிதனுக்கு சஜிதா செய் என்று சொன்ன பிறகு முதல்ல சஜிதா பண்ணது யாருன்னா இந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க ஒரு மலக்கு, ஒரு ஏஞ்சல். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எந்திரிச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பதில் சொல்றாங்க. சொன்ன பிறகு மலக்குமார்கள் பதில் சலாம் சொல்றாங்க, வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சலாம் வந்து சொல்றாங்க.